தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய இழப்பு. சென்னையில் அவருடைய டிவி சேனல் கேப்டன் டிவியில் ஒரு 8 வருஷம் 2012 2019 வரைக்கும் அங்கே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்ததிலிருந்து நிறைய பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்கள், கைது நடவடிக்கை, கட்சியுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் உள்ளிட்ட பல நிகழ்வுகளில் அவரோட பக்கத்திலே இருந்து பார்த்து பழகிய தருணங்கள் நிறைய இருக்குது. என்ன மாதிரி ஒரு சாதாரண ரிப்போர்ட்டர், டிரைவர், கேமராமேன் எல்லாரையுமே சார் அப்படின்னு தான் கூப்பிடுவார். சினிமாவில் மட்டும்தான் அவருக்கு நடிக்க தெரியுமே தவிர நிஜ வாழ்க்கையிலையோ அரசியல் வாழ்க்கையிலையோ அவர் நிச்சயமாக நடிக்க தெரியாது. எவ்வளோ பெரிய தலைவர்கள், நடிகர்கள் வந்தாலும் எங்களையும் அவர்கிட்ட அறிமுகப்படுத்துவார். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க தேர்தல் பிரச்சாரம் வழியாக பயணம் செஞ்சு இந்த மக்களுடைய சோஷியல் டெமோகிராஃபி, மக்களுடைய பிரச்சனைகள் குறித்து கொஞ்சம் பேசிக்காக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அடித்தளம் போட்டவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவர்கிட்ட வாழ்க்கையிலே சரி, அரசியலே சரி, நான் கற்றுக்கிட்ட 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று, வெளிப்படைத்தன்மை. சந்தோஷமோ கோவமோ அதை வெளிப்படுத்துறது. 2வது, மக்களுடைய, குறிப்பாக விளிம்புநிலை மக்களுடைய வலியை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட நிற்கிறது. நன்றி.